ஸ்டூடெண்ட் இன்றைக்கி லூயிஸ் ஸ்ட்ரக்சர் தான் பார்க்க போகிறோம். லூயிஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி கீ பாயிண்ட்ஸ் இருக்குது. கீ பாயிண்ட்ஸ் ஒன்றும் இல்லை, எந்த இதுக்கு லூயிஸ் ஸ்ட்ரக்சர் எழுத சொல்கிறாங்களோ அந்த மூலக்கூறில் எத்தனை அணு இருக்கோ அந்த ஒவ்வொரு அணுவோட இணைதன எலக்ட்ரானை கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் கூட்டிக்கணும். அதான் ஃபஸ்ட் பாயிண்ட். அதாவது அந்த மூலக்கூறில் எத்தனை அணுக்கள் இருக்கோ அந்த ஒவ்வொரு அணுவோட இணைதன எலக்ட்ரானை கண்டுபிடிச்சி அதை கூட்டிக்கிட்டோம். அதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்டு, மைய அணுவை கண்டறிக்கணும். மைய அணுவை கண்டறிந்து அந்த அணுவை சுற்றி மற்ற அணுக்களையே எழுதிடணும். மற்ற அணுக்களை எழுதும். அந்த மாதிரி எழுதும்போது பிணைப்பு போட்டு எழுதணும். ஓகே, ஏன் பிணைப்பு போட்டு எழுதணும்னு சொல்கிறேன்னா, நம்ம இங்கே வேலன்ஸ் எலக்ட்ரான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா டோட்டல், அதுலேருந்து எத்தனை பாண்டு போடுறோமோ அந்த பாண்டு எலக்ட்ரான்ஸை கழிக்கணும். நம்ம இது ஒர்க் அவுட் பண்ணும்போது புரியும். அதுக்கடுத்து மூணாவது எண்ம விதியை பயன்படுத்தணும். இதுதான் ரூல்ஸு. இப்போ ஃபஸ்ட்டு SO3க்கு பார்க்கலாம். SO3ல சல்ஃபரோடது வேலன்ஸ் எலக்ட்ரான் 6, ஒவ்வொரு ஆக்சிஜனுக்கும் 6 6 6 மொத்தம் 24 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ மைய அணு பார்த்தாலே தெரியுது எஸ்ஸு. ஸோ அதை எடுத்துக்கிறோம். ஸோ ஈக்குவலாக இந்த மாதிரி எழுதிட்டு பாண்ட் எலக்ட்ரான்ஸ் 1 2 3 6 எலக்ட்ரான் கிடச்சா மீதி 18 எலக்ட்ரான் இருக்குது. இந்த 18 எலக்ட்ரானை ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறோம் 3 ஆக்சிஜனுக்கும். 2 4 6 2 4 6 2 4 6 பண்ணிடுறோம். ஸோ பண்ணி முடித்த பிறகு எண்ம விதி கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். எண்ம விதி என்ன சொல்லுதுன்னா, ஒரு அணுவை சுற்றி 8 எலக்ட்ரான்கள் நிலைப்புத்தன்மை உடையது. இப்போ பாருங்கள், ஒவ்வொரு அணுவையும் செக் பண்ணணும். இப்போ நம்ம எழுதிட்டோம், கொடுத்த இந்த 18 எலக்ட்ரானை ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எழுதிட்டோம். பட் இது கரெக்ட் ஸ்ட்ரக்சராக இல்லையா நம்ம செக் பண்ணணும். 2 4 6 8. ஸோ எண்ம விதி ஓவர். 2 4 6 8 சாட்டிஸ்ஃபை பண்ணுது. 2 4 6 8. சல்ஃபர் எடுத்துக்கோங்க. 2 4 6 தான் இருக்குது. அப்போ அதுக்கு இன்னும் 2 எலக்ட்ரான் தேவைப்படுது. உடனே இந்த 3 ஆக்சிஜனில் ஏதாவது ஒரு ஆக்சிஜன்லேருந்து 2 எலக்ட்ரான் பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்கும். பாண்ட் ஃபார்ம் பண்ணால் இந்த மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள் 2 4 6 8 2 4 6 8. இந்த 2 4 ஒரு பாண்டுக்கு 2 இன்னொரு பாண்டுக்கு மொத்தம் 8. இப்போ சல்ஃபர் எடுத்துக்கோங்க. 2 4 6 8. ஸோ இதை மாதிரி தான் நீங்கள் லூயிஸ் ஸ்ட்ரக்சர் எழுதணும். லூயிஸ் டாட் ஃபார்மில் எழுதுனா ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் அப்படியே எழுதிக்கணும். இந்த பாண்டு இருக்க இடத்துல 2 2 எலக்ட்ரான் போட்டுடணும். அவ்வளோதான். ஒரு பாண்டுக்கு 2 2 எலக்ட்ரான் போட்டால் அது லூயிஸ் புள்ளி அமைப்பு வாய்ப்பாடு டாட் ஃபார்முலா. அவ்வளோதான். தேங்க்யூ சில்ட்ரன்.